மச்சான், நான் குடும்பத்தோட ஒரு 20 பேர் சேர்ந்து நாங்கள் மதுரைக்கு ஒரு ஃப்ளைட்டில் போகலான்னு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஃப்ளைட்டில் புக் பண்ணும்போது எல்லா சைட்லேயும் 9 பேர் இருக்குன்னா புக் பண்ண முடியும் போட்டிருக்கு. 9 பேருக்கு மேலே அடுத்த 12 பேருக்கு என்ன ஃபேர் இருக்குமோ தெரியல. அப்போ எப்படி அதை புக் பண்ணுறது? கொஞ்சம் ஐடியா தான் சொல்லேன். அவ்வளோதான விஷயம். இதுக்கு ஒரு சூப்பர் கான்செப்ட் நான் சொல்கிறேன் பாரு. எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் குரூப் புக்கிங் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. 9 பேருக்கு மேலே தான் தான் நம்ம புக்கிங் பண்ண முடியும் வெப்சைட்டில். 9 பேருக்கு மேலே நம்ம வந்து அந்த குரூப் புக்கிங்கில் போயிட்டு 9 பேருக்கு மேலே எத்தனை பேர் நம்ம போகிறோமோ, 20 பேர் 25 பேர் போகிறோமோ, அதில் நம்ம குரூப் புக்கிங்கு ஒரே புக்கிங்கில் ஒரே ஃபேர் வாங்கி எல்லாருக்கும் ஒரே டைமில் புக் பண்ணிட முடியும். இந்த கான்செப்ட் மூலமாக உங்கள் ஃபேமிலியை நீ ஒரே புக்கிங்கில் எல்லாருக்கும் சேர்த்து புக் பண்ணிட முடியும். சூப்பர் மேட்டர் இருக்குடா. இது இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருக்கும் 20 பேர் புக் பண்ணணும்னா எல்லாருக்குமே நான் நேம்ஸ் இப்போ இம்மிடியட்டாக கொடுக்கணுமா? அதுதான் இல்லை சூப்பரான விஷயம். இல்லை நேம்ஸை 7 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா போதும். பேமெண்ட்டையும் நீ முதல்ல 30% கொடுத்துட்டு பேலன்ஸ் 70% நீ கிளம்புறதுக்கு 21 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா போதும். இந்த விஷயம் மூலமாக உனக்கு நேம்ஸை நீ கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை யாராவது கேன்சல் ஆனால் கூட நீ நேம்ஸ் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பேமெண்ட்டையுமே அப்புறமா கொடுக்கலாம். 30-40% புக் அட்வான்ஸ் பண்ணி நம்ம புக்கிங்கும் பண்ணிக்கலாம். நம்ம நேம் லிஸ்ட்டையும் அப்புறம் தரலாம். ஸோ இது மூலமாக நமக்கு கடைசியாக வரவங்க நேம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணலாம். ஒருவேளை கேன்சல் பண்ணாலும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் சில ஏர்லைன்ஸில் உனக்கு வந்து ஃப்ரீயாக மீல்ஸ் கொடுக்க கூட ஆப்ஷன் இருக்குது. சில ஏர்லைன்ஸில் குரூப் புக்கிங்னாலே மீலோட தான் அந்த குரூப் புக்கிங்கே வரும். ஸோ மீல் உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கவும் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நான் உடனே என்னோட நியரஸ்ட் ட்ராவல் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணி இந்த குரூப் புக்கிங்கை இமீடியட்டாக நான் என் ஃபேமிலிக்கு நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான்.